இந்த காலத்து இளைஞர்கள்ட்ட இல்லாத ஒரு முக்கியமான விஷயம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? பொறுமை இல்ல சார். காத்திருப்பு எதுவுமே இல்ல. ஒரே பாட்டுல இத பெரிய பணக்காரன கோடீஸ்வரனா அவன் காட்டுறாங்க பாருங்க. ஆ. அந்த மாரி ஆயிடணும்னு நெனைக்கிறாங்க. சகிப்புத்தன்மை இல்ல சார் அவங்க கிட்ட. மரியாதை இவங்க கிட்ட இல்ல சார். இவன் ஒன் வேல வரான் சார். வந்துட்டு என்ன பார்த்து பெருசு ஓரமா போ அப்படிங்கிறான் சார். இப்ப காதல்ங்கிறது கூட பார்த்தீங்கன்னா, முந்தியெல்லாம் என்ன சொன்னாங்க, ஒரு ஒரு செடியில ஒரு தடவ தான் பூக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, மச்சி வேற செடி பார்க்கலான்டா அப்படிங்கிறாங்க. சுயநலம் சார். அவங்கள பத்தி மட்டும் நினைக்கிறாங்க. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அத பத்தியெல்லாம் அவங்க நினைக்கிறதே இல்ல. டிரைவிங் ரொம்ப ஸ்லோவா பண்ண மாட்றாங்க சார். ஏதோ ஒரு வண்டி வேணும்னு அடம் பிடிச்சு எப்படியோ ஒரு பைக்க வாங்கிடுறாங்க சார். ஓகே. அந்த பைக்க வாங்கிட்டு அவங்க பண்ற அட்ராசிட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்கலாம் மத்தவங்கள டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம ஒரு வண்டி எடுத்துட்டு வெளிய போலான்னு ஒரு லேடீஸ் நாங்க இப்பதான் கிளம்புறோம். இந்த சிச்சுவேஷன்ல அவன் பைக் அங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆனா அந்த வண்டியோடைய ஸ்பீட் அந்த ஆக்ஸலரேஷன் நாங்க பார்க்கும்போதே நமக்கு இங்க பயம் ஆயிடுது. வண்டியே வேண்டாம் நம்ம வீட்டுக்கே போய் பேசாம ஆட்டோலயே போலான்ற மனநிலைமைக்கு எங்களை கொண்டு போயிடுறாங்க சார். டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை சார். ஆ. அதுக்கு அடுத்து வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சார், ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோம்ஒர்க்கை அவர் பண்ணவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் சப்மிட் பண்ணோம். இவன் நைட்டு 9:30 மணிக்கு ஏஐன்னு ஒன்று இருக்காமே, அதில் போயிட்டு அந்த ஹோம்ஒர்க்கை வாசிக்கிறான். உடனே அது ஆன்சரை கொடுத்துருது. அதை அப்படியே நகல் எடுத்துடுறாங்க சார். இது என்னன்னே நமக்கு புரியவே இல்லை. இதுதான் அந்த குறுக்கு வழியை அவங்க தேர்ந்தெடுத்து வேக வேகமாக அதை முடிச்சிடுறாங்க. ஏன் நீங்க ஒரு புத்திசாலித்தனமான யுக்தியா பார்க்க கூடாது? அந்த கணக்கை சால்வ் பண்றது எப்படி சார்? ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். இதை எதுவுமே பண்ணாம அப்படியே காப்பி அடிச்சா இது பேர் புத்திசாலித்தனம் கிடையாதுல்ல. அப்ப சுயமா சிந்திக்கிற திறன் இல்லைன்னு கண்டிப்பா சொல்ல வரீங்க. குறையுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பருவத்துல உள்ளவங்க உயர் பதவிகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரியே அவங்களோட வேலைகளை தள்ளி போட்டு அங்கே முடிக்கணும்னு ஒரு டைம் லிமிட் வருதுல்ல, அப்ப அவங்களோட அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. அதுல போய் லஞ்சத்துக்கு உள்ளாகுது. இது எல்லாம் உருவாகுது சார். அதாவது 5இல் வளையாதது 50இல் வளையாது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமான்னு பெரியவங்க என்னவெல்லாம் சொல்றாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து ரொம்ப கம்பேர் பண்ணுறாங்க சார். நாங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால் இந்த ஹேர் கலர் பண்ணால் உடனே பொறுக்கி இந்த லோ கிளாஸ் பையன் அப்படின்ற மாதிரி தனியாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் நாங்கள் பொறுக்கி ஆயிடுவோமா சார்? இந்த ஹேர் கலர் பண்ணால் நாங்கள் பொறுக்கி ஆயிடுவோமா சார்? இந்த ட்ரெஸ் போட்டு போனால் தான் 4 பேர் எங்களை பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் ட்ரெஸ் போட்டு வந்தான்டா, ஆமாம் அந்த பையன் தான் வந்தான் அப்படின்னு எங்களை ஈஸியாக அடையாளம் பண்ணிடுவாங்க. அதனாலே நாங்கள் இந்த ட்ரெஸ் போட்டு போகிறோம். சார் சொன்னார் வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏயில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சார் சொல்கிறாரு. நீங்கள் 7 ப்ரீட் இருக்குது, 8 ப்ரீட் இருக்குது. அந்த 8 ப்ரீடுக்கும் ஒவ்வொரு சாரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டில் ஹோம்ஒர்க் கொடுத்தா நாங்கள் வீட்டில் போயிட்டு விளையாடுவோமா, இல்லை வேலைக்கு போவோமா, இல்லை அந்த 8 சப்ஜெக்ட் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்போமா சார்? படிக்கிற வயசுல படிச்சா தானே நீங்க வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கு நம்ம ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சாக இருந்தால் பரவாயில்ல சார். மிடில் கிளாஸாக இருந்தால் என்ன சார் பண்ணுறது? ஒர்க் போனால் தான் சார் நம்ம வீட்டுக்கும் காசு கொடுக்க முடியும். இந்த வறுமை கோட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு தானே அவங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த ஹோம்ஒர்க்கே நீங்க ஒரு சுமையா பாக்குறது எப்படி எனக்கு புரியலையாது.